7 டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். இப்போ நம்ம எந்த படத்தை பத்தி நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நம்ம சபரீஷ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி இவங்க தயாரிச்சு வெளியிட்ட படம் தான் தெலுங்கு. இந்த படத்தை எஸ்பி சக்திவேல் அவர்கள் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. ரொம்ப ஒரு நல்லா ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க படத்துல. அதாவது டைட்டில் பார்த்தீங்கன்னா, போஸ்டர் பார்த்தீங்கன்னாவே ஒரு பக்கம் டாக் ஒரு பக்கம் மனுஷங்களை வச்சுதான் அந்த டைட்டில் போஸ்டரே இருக்கு. இந்த படத்துல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்துல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த படத்தோட கதை எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு நாய் குணாநிதி படத்துல மெயின் சொல்ல போனா இந்த குணாநிதி ஆக்டிங் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மலையாள ஆக்டர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் இந்த படத்துல மெயின் ரோல் பண்ணிருக்காரு. காளி வெங்கட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த டாக் இதை சுத்தி தான் இந்த கதையை நகருதுங்க. இந்த டாகுக்கும் மனுஷங்களுக்கும் நடக்கிற ஒரு எப்படி சொல்றது, டாகை வச்சுதான் கதை நகருது. இந்த டாகை மனுஷங்களால டாகுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை வருது, இந்த டாகை சுத்தி தான் பிரச்சனை. எப்படி ஹீரோ குணாநிதி இந்த டாக் எப்படி கையில எடுத்து இந்த கதையை கொண்டு போறாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. ரெண்டாவதுன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா தான் இருக்கு. படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், படத்துல லொகேஷன் பத்தி படத்துல சொல்லி அவர் அழகா ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சி, நல்ல ஒரு இயற்கை அழகா லொகேஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ரொம்ப நல்லா பிளஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் பாத்தீங்கன்னா படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சீனுக்கு ஒரு மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப சீன் நல்லா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் ரொம்பவே பேசப்படுது படத்தோட கிளைமேக்ஸ். அதாவதுன்னா ஒரு டாகால எவ்வளவு பிரச்சனைகள் வரும், டாகால என்ன பிரச்சனை இருக்குது, அந்த ஊர்ல ஒரு பொலிட்டிக்கல் பீப்புள் இருக்கு, அந்த பொலிட்டிக்கல் பீப்புளால அந்த டாகுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வருது, அந்த டாக் குணாநிதி காப்பாத்துறாரா இல்லையா, அந்த டாக் எப்படி சொல்றது, அந்த டாகுக்கு குணாநிதிக்கு இருக்கிற ஒரு டாகுக்கு குணாநிதிக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் படத்துல ரொம்ப நல்லா அழகா காமிச்சிருக்காங்க. உண்மையை எஸ்பி சக்திவேல் அவர்கள் திரைக்கதை ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு. அவரோட திரைக்கதையில் அங்க கொஞ்சம் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேற மாதிரி கதையை சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த படத்துக்கு, இந்த அலங்குன்ற படத்துக்கு இந்த கதை இதுதான் கரெக்டா இருக்கு. மேலும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா நீங்க தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ரொம்ப நல்ல படம் அலங்கு. நீங்க தியேட்டர்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எந்த ஒரு ரிவ்யூ நம்பி நீங்க படம் பார்க்க வராதீங்க. ஸோ நீங்க ஒரு வாட்டி முறை தியேட்டர்ல போய் படம் பாருங்க. மேலும் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மனோஜ்.